குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போகலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே 5 கிராமத்துக்கு போய் எங்கள் அக்காலையும் எங்கள் அக்கா பிள்ளைகளையும் போய் பிக்கப் பண்ணியாச்சு. நான் கூட கொஞ்சம் பிஸியில் கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் ப்ளே பண்ணுவேன். அவள் கரெக்டாக அந்தந்த மாதத்துக்கு ஃபோன் பண்ணி போவேண்டாமா டீ அப்படின்னு கேட்டுருவா. உடனே நானும் அடிச்சு பிடிச்சி கோயிலுக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் இன்ஸ்டாவை துறப்பேன் பார்த்துக்கிட்டுங்க, ஒரே குலசேகரப்பட்டின வீடியோவாக வந்துட்டு இருக்கோம். அப்போ தான் தோணும் அம்மைக்கு நம்மளை பார்க்கணும்னு சொல்லி உத்தரவு வந்துட்டு நம்ம ஓடியே போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். எனக்கு மறுஜென்மம் கொடுத்ததே இந்த முத்தாரம்மா தான். உனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அதெல்லாம் வளர்த்துட்டு எடுத்துட்டு நீ மேலே போனால் போதும்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருக்கேன் என் உயிரை. முத்தாரம்மா இல்லைன்னா நான் இல்லை. ஸோ ஐஃபோன் வாங்கினால வீடியோ முத்தாரம்மனை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனையும் கொண்டுட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு வர்றவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தவங்க தான் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவாங்க. அம்மா தான் காப்பாற்றி எடுத்து விடுவாங்க. எனக்கு எல்லாமே முத்தாரம்மா தான். அதனால ஃபஸ்ட்டு வீடியோ முத்தாரம்மைக்கு தான் என் ஃபோன்லன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். அப்படியே வீரமனோகரி அம்மனையும் பார்க்க வந்திருந்தேன். எங்கள் கடையிலேருந்தே லெமனும் நெய்யும் கொண்டு வந்திருந்தேன். அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் கிடச்சிட்டு அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டு எடுத்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வச்சு. இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.